ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு 10 MCQ பார்க்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் இருந்து. உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், த கான்செப்ட் ஆஃப் இன்சிம்பிள் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. கான்செப்ட் ஆஃப் இன்சிம்பிளை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏபிசி என்னவாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, கிப்ஸ் தான் வந்து இன்சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். Next one, the average kinetic energy of a harmonic oscillator in 3 dimensions is average kinetic energy கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 3/2 kT. சரிங்களா, 3/2 kT. இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கொஷினில் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 3/2 kT, அதே போல் 1/2 kT, 2/3 kT எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. Maxwell-Boltzmann statistics is applicable to. Maxwell-Boltzmann statistics is applicable to perfect gas, ideal gas, ordinary gas. என்ன அப்படின்னாக்க இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஐடியல் கேஸுக்கு தான் இது அப்ளிகபிள். சரிங்களா, Bose-Einstein condensation the particle. Bose-Einstein condensation the particles. பாருங்க என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி, have overlapping wave functions. Have overlapping wave functions. Next one, for an ideal Fermi gas in 3 dimensions. For an ideal Fermi gas in 3 dimensions, the electron velocity Vf at the Fermi surface is related to electron concentration n. as இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னாக்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏபிசிடி என்னவாக இருக்கும்? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. சரிங்களா, விஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் பவர் 1/3. நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிள்ஸ். மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிள்னால் என்ன வரும் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இவிஎன், டிவிஎன், டிவி மியூ எல்லாமே தெரியும். ஸோ இடி மியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரவே வராது. ஸோ இவிஎன் தான் சேமாக இருக்கும் மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிளுக்கு. சரிங்களா, எனர்ஜி, வெலாசிட்டி, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், மியூங்கிறது கெமிக்கல் பொட்டன்ஷியல், டீங்கிறது டெம்பரேச்சர்னு வரும். சரிங்களா, ஸோ மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிள்ஸ்க்கு ஆன்சர் ஏ, சேம் இவிஎன். அப்போ மைக்ரோ கெனானிக்கலுக்கு டிவிஎன், கிராண்ட் கெனானிக்கலுக்கு டிவி மியூ, ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ மைக்ரோ கெனானிக்கல் அப்படிங்கிறதுக்கு இவிஎன் தான் ரைட். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின்லாம். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இஸ் இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் பாருங்கள். பவரில் என்ன இருக்குது? இங்கே வந்து மைனஸ் பீட்டா மட்டும் இருக்குது, இங்கே -2 பீட்டா இருக்குது, இங்கேயும் -2 பீட்டா இருக்குது. சரிங்களா, ஸோ நமக்கு வந்து -2 பீட்டா இங்கே வரவே வராது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். Z is equal to summation of e power minus beta ei. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அதாவது இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் எதுக்கு வரும்னா கெனானிக்கல் என்சம்பிள். கெனானிக்கல்னால் மேக்ரோ கெனானிக்கலை தான் மென்ஷன் பண்ணும். அடுத்தது 5 particles are distributed in 2 base cells. Then number of macrostate எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, 6 macrostates இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் இன் மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிள். மைக்ரோ கெனானிக்கல் என்சம்பிளுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தா இருக்காது, கண்டிப்பாக நன். சரிங்களா, ஃப்ளக்சுவேஷன் இன் எனர்ஜி ஒன்லி அப்படிங்கிறது மேக்ரோஸ்டேட்டுக்கு வரக்கூடியது. ஃப்ளக்சுவேஷன் இன் போத் எனர்ஜி அண்ட் மேட்டர், அதாவது பார்ட்டிகல்ஸ், அதுதான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து கிராண்ட் கெனானிக்கலுக்கு வரக்கூடியது. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இஸ் கிராண்ட் கெனானிக்கல் என்சம்பிள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது வந்து மேக்ரோ கெனானிக்கலுக்கு வரக்கூடியது. அப்போது இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி வரும். சரிங்களா, summation of n is equal to 0 to infinity e power mu n divided by t zn. இது வந்து கிராண்ட் கெனானிக்கல் என்சம்பிளுக்கான பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க தெளிவாக. ஸோ ஏ, ஆப்ஷன் ஏ வந்து மைக்ரோ கெனானிக்கலுக்கான பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். z is equal to 10 comma. For every degrees of freedom
இன் எ சிஸ்டம் இன் தெர்மல் ஈக்குவலிஃபிரியம் அட் டெம்பரேச்சர் வந்து T சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி நம்ம ஒரு ஆன்சர் பார்த்தோம் 3/2 கேட்டின்னு. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து நிறைய ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் கேள்வி தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரண ஈஸியான ஒரு கொஷின் தான், முக்கியமான ஒரு கொஷின் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.